Hi friends, vinayagar chaturthi special kozhukattai recipe la இன்னைக்கு நம்ம பார்க்க போற kozhukattai பால் kozhukattai. இந்த ரெசிபிக்கான ingredients நான் descriptionல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. பால் கொலக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். நான் 250 கிராம் கொலக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நீங்க அரிசி மாவு இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு சுடுதண்ணி ஊற்றி இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம உருண்டை போட்டுக்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு நான் இப்போ உருண்டை போட போகிறேன். 2 கையிலையும் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு உருண்டை போடுங்க. இப்போ நான் எல்லா மாவையும் உருண்டை போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம். 250 கிராம் கொலக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அதனால 250 கிராம் வெல்லம் தட்டி எடுத்திருக்கேன். இதோட 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு பாகு பதம் வரணுன்றது தேவையில்லை. இப்போ நம்ம உருண்டை போட்டு வச்சிருக்கிற கொலக்கட்டையை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டு வச்சிருக்கிற கொலக்கட்டைகளை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த உருண்டைகளை போடணும். அப்போ தான் இது கரையாமல் நமக்கு கிடைக்கும். போட்டுட்டு ஒரு 1 மினிட் கழித்து நம்ம இந்த இதெல்லாம் கரண்டி போட்டு எடுத்து விடணும். அப்போ தான் கீழே ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இந்த கொலக்கட்டை வேகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். பாருங்க, 10 மினிட்ஸ் கழிச்சு நான் மிக்ஸ் பண்ணி விட்டு காட்டுறேன். பாருங்க, உங்களுக்கு கொலக்கட்டை எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. கொலக்கட்டை வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் பாகு ஆட் பண்ணணும். இப்போ நான் பாகு காய்ச்சி வச்சிருக்க பாகை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கொலக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக இதை கரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்போ நம்ம இதை கொலக்கட்டையில் ஆட் பண்ணிடலாம். இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் இருக்கிற பாகு வந்து திக்காக கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாவெல்லாம் வேகணும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்து வரணும். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் எடுக்கும் போதேவும் நான் 2 ஏலக்காய் போட்டு பால் எடுத்திருக்கேன். அப்போ கொலக்கட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஏலக்காய் வந்து வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து 1/4 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ நம்மளோட சுவையான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.